நான் மெயின் வெர்புக்கு போகலாம், ஒரு மாடலுக்கு மட்டும். இதில் இன்னும் டெல் அப்படிங்கிறது ஒரு வெர்புன்னு வச்சுக்கிட்டா, இதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டி இருக்கும். அதில் எல்லாம் நம்முடைய முயற்சி தான் எவ்வளவு வெர்புகள் இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன, அதனுடைய ஃபார்ம் என்ன, இதெல்லாம் நம்முடைய முயற்சியில் இருக்குது. பொதுவாக ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரின்னு ஒன்று உண்டு. அதில் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் நிறைய பார்க்க முடியும், படிக்கிறதுக்கு உதாசையாக இருக்கும். இந்த டெல் வெர்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிங்குலரில் இதே மாதிரி தான் டஸ் ப்ளஸ் டெல் டெல்ஸ் வரும். நம்ம டெல்ஸ் தான் புரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்குள்ளே இது இருக்குங்கிறது நமக்கு மனசுக்குள்ளே தெரியாது. பாஸ்ட் டென்ஸ் டோல்டு, அது நாம் டிட் ப்ளஸ் டெல்னு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வெர்புமே இப்படித்தான் இந்த வடிவத்துக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் மாறாது. அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பு, வெர்புன்னு வரும்போது அதோட எஸ்ஓ அல்லது இதே இந்த இடத்துல வெர்பை நம்ம மாற்றுறோம், ரைட், இதனுடைய சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரைட்ஸ்ன்னு வரும். சே, சிங்குலர் ஃபார்ம் என்னன்னா சேஸ்ன்னு வரும். அப்போ நம்ம ஞாபகமாக சிங்குலருக்கு பயன்படுத்தும் போது இப்படி எஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். அது எஸ்ஸாக தான் இருக்கணும், கட்டாயம் கிடையாது. எஸ்ஓ வெர்பை பொறுத்து இஎஸ்ஓ, பட் டஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இஎஸ் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்க வேண்டியது. அது வெர்பை பொறுத்து மாறும். எந்த வெர்புக்கு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம டிக்ஷனரியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆங்கிலம் வந்து ரொம்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட மொழி கிடையாது, அது ஒரு மொழின்னே சொல்ல முடியாது. அது ஒரு லாங்குவேஜ்னால சொல்லிக்கலாம், ஆனால் மொழின்னு சொல்ல முடியாது. அதனால் பெரிய அளவு லாஜிக் உள்ள வராது. அது ஃபோனட்டிக் லாங்குவேஜ் கிடையாது, எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அது எல்லாமே எழுத நம்ம கற்றுக்கத்தான் வேணும். அதனால் நம்ம அதை வந்து பயிற்சினாலும் அதெல்லாம் வரும். லாஜிக் அப்ளை பண்ணி வேலை செய்ய முடியாது பொதுவாக ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும். பாரத மொழிகள் எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரு இலக்கண கட்டமைப்போடு இருக்கும், அது இதில் நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் கோ இருக்கு, அதில் நம்ம கோஸ் அப்படிங்கும்போது இஎஸ் போட்டுக்கிறோம். ஓரளவுக்கு சில விஷயங்களை கெஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இதுக்கு பிறகு எஸ் வரும் இஎஸ் வரும், அந்த மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கெஸ் ஒர்க்கு டிக்ஷனரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது பெட்டர். இப்போ எப்படியானாலும் எந்த ஒரு வெர்புலையும் நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது பேசிக்காக அவசியம். இப்போ இது ரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ப்ரெசன்டென்ஸில் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? டூ ப்ளஸ் ரைட், ரைட். சிங்குலரில் சாரி ப்ளூரலில், சிங்குலரில் டஸ் ப்ளஸ் ரைட், ரைட்ஸ் அப்படின்னு வரும். இங்கே வந்து டிட் ப்ளஸ் ரைட், ரோட்டுன்னு வரும். இது ரிட்டர்ன் அப்படின்னு வரும். அப்போ இதனுடைய ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா
ரைட், ரோட், ரிட்டன். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். இது சிங்குலராக இருந்தால் ரைஸ் அப்படின்னு. பாஸ்ட் டென்ஸ்ல பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அது மாதிரி சே அப்படிங்கிறது ப்ளூரல்ல சே, செட், செட். சிங்குலர்ல சேஸ் அப்படின்னு வரும். எழுதிக்கிங்க. சொன்னேன் ஒரு லாஜிக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு. உச்சரிப்புலேயும் அப்படிதான், வினைச்சொல் மாற்றங்கள்லேயும் அப்படிதான். இது இப்போ ரீடு பாஸ்ட் டென்ஸ்ல ரீட்ஸ் ஆகுது, பண்ணிக்கணும். ப்ளூரல் சிங்குலர்ல ரீட்ஸ் ஆகுது. பாஸ்ட் டென்ஸ்ல இது ஸ்பெல்லிங்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் உச்சரிப்பு வந்து இது ரெட், ரெட் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸானா அதுக்கு முன்ன பின்ன உள்ள இதை வச்சு தான் நாம் முடிவு பண்ண முடியும். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா அல்லது பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த மாதிரி எல்லா வெர்புக்கும் இந்த மாதிரி வடிவங்கள் இருக்கும். அது நாம டிக்ஷனரியில் தெரிஞ்சுக்கிறது தான் ஈஸி, வேற விதத்தில் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது எழுதிங்க. பொதுவாக எஸ் இருக்கிறதா சிங்குலர். ஆமாம். இதை நான் எதனால சொன்னேன் அப்படின்னா, நவுன் பிறகு நம்ம பார்க்கும்போது, இப்போதைக்கு நம்ம நவுன் பற்றி பார்க்கும்போது இதுக்கு நேரம் மாறி வரும். எஸ், இஎஸ், இஎஸ் எல்லாம் வந்ததுனால் ப்ளூரல் ஆகும், இல்லாமல் இருந்தால் சிங்குலர் ஆகும். வெர்பில் நேரம் மாறி, ரெண்டுக்கும் எதிரும் புதிருமான தொடரும். இங்கே வந்து எஸ் வந்தால் சிங்குலர், அங்கே எஸ் வந்தால் ப்ளூரல். நவுனுக்கும் வெர்புக்கும் அது ஒரு எதிரும் புதிருமான சம்பந்தம். நாம அந்த ரைட் முன்னாடி டெல் அதுல இருந்து பார்க்குற வெர்புக்கு மெயின் வெர்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தொடக்கத்தில் பார்த்ததுன்னா ஆக்சிலரி வெர்பு, அதில் மெயின் வெர்புங்கிற மாதிரி இந்த இதுக்கு சொல்லுவாங்க. இதில் இந்த டென்ஸில் இப்படி ஒரு 4 வடிவம் உண்டு. இந்த வடிவம் என்ன, இதை மாதிரி வேற வேற பாஸ்ட் டென்ஸில் அது மாதிரி எல்லாம் பார்க்கணும். இந்த அட்டவணை மட்டும் நாம் அடிப்படையில் தயார் பண்ணணும். நம்ம இவ்வளோ நேரம் ஃபியூச்சரை பற்றி பேசலை, இனிமேல் அதை பற்றி பேசணும். 4 இதுவே இப்படி 4 விதமான வடிவங்கள் வரும். அதனால டென்ஸில் 3 டென்ஸ் கிடையாது, 12 டென்ஸ் இங்கிலீஷில் வரும்.